வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். அருட்தந்தையின் கவிகளில் இன்றைய கவி உடலும் உள்ளமும் என்ற தலைப்பில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி. மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி. தனித்தியங்கும் பல அண்டம் அடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவக் கண்டேன். தனித்தியங்கும் பல அண்டம் அடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவக் கண்டேன். பனித்துளி போல் அளவான நாத விந்தின் பரிணாமம் பல அவயவங்களாகி. பனித்துளி போல் அளவான நாத விந்தின் பரிணாமம் பல அவயவங்களாகி. நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன் என்று அருட்தந்தையவர்கள் உடலும் உள்ளமும் என்ற இக்கவியில் பாடியுள்ளார்கள். இதற்கு முன்பான கவியில் அருட்தந்தையவர்கள் தன் உடலையே ஆராய்ச்சிக்கு எடுத்ததை நாம் பார்த்தோம். அவ்வாறு அவர் தன் உடலை ஆராய்ச்சிக்கு எடுத்து கொண்டதன் விளைவாக அவர் என்னென்ன மாற்றங்களை, உண்மைகளை, மெய்ப்பொருளை உணர்ந்திருக்கிறார் என்பதை இக்கவியில் விளக்கியுள்ளார். மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி. தனித்தியங்கும் பல அண்டம். இந்த எல்லையற்ற மெய்ப்பொருளாக, நிலையாக, நித்தியமாக இருக்கின்ற இந்த பேரண்ட வெளியில், பெருவெளியில் சுற்றி இயங்கும், சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இறை துகள்கள் தனித்தியங்கும் இயல்புகளாக பல அண்டங்களையும் அவை தோற்றுவிக்க காரணமாகின்றன. இந்த பேரியக்க மண்டலத்தில், அண்டப் பெருவெளியில் இந்த தனித்தியங்கும் இறை துகள்கள் சேர்ந்து இயங்கும் பொழுது விண்களாக மாறுகிறது. அந்த விண்கள் ஒவ்வொரு நிலையில் மாற்றம் பெற்று ஐம்பூதங்களாக மாறுகிறது. இந்த பேரண்ட பெருவெளி என்பது சுத்த வெளியை குறிக்கும். இது இருப்பு நிலையாக இருக்கின்றது, தனித்திருக்கின்ற நிலையாக இருக்கின்றது. அதில் அனைத்து ஆற்றலும் வல்லமையும் அடங்கி இருக்கின்றது. அது இயங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த அண்டமாகிய பெருவெளி பல்வேறு பேரியக்க மண்டலங்களாக அடைகின்ற அந்த மாற்றத்தின் ஒவ்வொரு நிலை மாற்றத்தை நாம் உணர்ந்தே இருக்கின்றோம். அதாவது வெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு சிதறி துகள்களாகி இறை துகள்களாகிறது. துகள்கள் சேர்ந்து இயங்கும் பொழுது விண்ணாகிறது. இந்த விண்ணின் கூட்டுகளுக்கு ஏற்ப அவை காற்று, தீ, நீர், நிலம் என ஐம்பெரும் மூலகங்களாகிறது. இந்த ஐம்பெரும் மூலகங்களின் அடிப்படையில் தோற்றப் பொருட்களும் உயிரினங்களும் தோன்றுகின்றன. இத்தகைய அண்டவெளியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதனுடைய ஆற்றல் எல்லாம் உயிரினங்களின் உடலிலும் ஊடுருவதை அருட்தந்தையவர்கள் கண்டேன் என்று கூறுகிறார். ஆக அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டம் என்பது எவ்வாறு வெளி என்பது பரிணாமம் பெற்று மூலகங்களாக மாறுகிறதோ அதை போல இறை துகள்களும் உயிர் துகள்களும் பரிணாமம் பெற்று உடலில் இயங்குகிறது என்பதை அவர் உணர்த்துகிறார். பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயவங்களாகி. நாதவிந்து அடிப்படையாக அமைந்து உடலில் உள்ள ஒவ்வொரு பரிணாமத்திற்கும் ஈடு கொடுத்து, ஒவ்வொரு பரிணாமத்திற்கும் அடிப்படையாகி, உடல் உறுப்புகளாகி அவை இயக்கங்களாகுவதற்கு அடிப்படையாக இருக்கின்றன இந்த நாதவிந்து. அதே போல நினைத்தவுடன் நாம் எதை நினைக்கிறோமோ, எங்கு நினைக்கிறோமோ அங்கு செல்லக்கூடிய, சென்று அங்கு நிறைந்து விடக்கூடிய எண்ணத்தின் இயல்பையும் கண்டேன் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதன் தாய் தந்தையின் விந்துநாத திரவத்திலிருந்து கரு உருவாகிறது. அந்த கரு வளர்ந்து உடலாகி அது இயங்கங்களாகி உள்ளுறுப்புகளுக்கும் வெளியுறுப்புகளுக்கும்
மூச்சுக்காற்றுக்கும் மேலும் அது இயங்குவதற்கும் அனைத்திற்கும் அடிப்படையாக இந்த நாத விந்து என்பது பரிணாமம் பெறுகிறது. இந்த பரிணாமம் உடல் உறுப்புகளாகவும் மாற்றம் அடைகிறது. இத்தகைய இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஐம்புலன்களும் தோன்றுவதற்கு காரணமாகின்றது. இந்த 5 புலன்களின் வழியாக பரிணாமம் பெற்ற நாதவிந்துவிலிருந்து வெளிவரக்கூடிய ஜீவகாந்தம் அந்த எக்டோபிளாசம் என்கிற இந்த சுத்த சக்தியிலிருந்து, ஆற்றலிலிருந்து ஒவ்வொரு செல்களுக்கும் அலை வடிவத்தில் ஆற்றல் போகிறது. அதை நாம் ஜீவகாந்தம் என்று கூறுகிறோம். இந்த ஜீவகாந்தம் இதே நாதவிந்தின் காரணமாக பரிணாமம் அடைந்த புலன்களின் வழியாக செலவாகி நமக்கு அனுபவங்களை ஏற்படுத்துகிறது. அவற்றை நாம் மனம் என்கின்றோம். இந்த மனத்தில் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணத்தின் இயல்பும் எவ்வாறு இருக்கின்றது எனில், நினைத்தவுடன் அது அங்கும் செல்லும், இங்கும் இருக்கும், எங்கும் செல்லும், சென்று நிற்கும், இங்கேயும் இருந்து கொண்டிருக்கும், அங்கேயும் எரிந்து கொண்டிருக்கும், எங்கேயும் சென்று கொண்டிருக்கும், அந்த இடத்தில் நிறைந்தும் நிற்கும் என்று எண்ணத்தின் இயல்பையும் கண்டேன் என்று அருட்தந்தையவர்கள் இந்த கவியில் கூறுகின்றார்கள். ஆகையில் நம் உடல் உறுப்புகளை உள்நோக்கி திருப்பும் பொழுது நாம் உடல் உறுப்புகளை மட்டும் கவனிக்காமல் எவ்வாறு பேரண்ட பெருவழி தன் மாற்றம் அடைந்து பல்வித பரிணாமத்திற்கு பின்பாக ஐம்பூதங்களாக உருவெடுத்து தோற்றப் பொருட்களுக்கும் உயிரினங்களுக்கும் அடிப்படையாகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே ஆற்றல், அதே வலிமையோடு உயிரினங்களுக்கு உள்ளாக உடலினுள் ஊடுருவி பனித்துளி போன்ற இந்த விந்துநாதத்திலிருந்து உடலும் உயிரும் அடிப்படையாக இருந்து அவை உருவாவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாகி பரிணமிக்கின்றன என்பதோடு அவை எண்ணத்தின் இயல்பையும் நமக்கு உண்டாக்கின்றன என்பதை அருட்தந்தையவர்கள் இக்கவியில் விளக்குகின்றார். ஆக நாம் புறத்தே திரிகின்ற மனத்தை உள்நோக்கி திருப்பும் பொழுது உள் உறுப்புகளும் இயக்கங்களை மட்டும் நாம் கவனிப்பதோடு இறைநிலை என்கிற இந்த பேரண்ட பெருவழி எவ்வாறு இயங்குகின்றது, அது அடைகின்ற பரிணாமம், அதைப்போல் நம் உடல் அடையும் உள்ளம் அடையும் பரிணாமத்தையும் உணர வேண்டும் என்ற உண்மையை இக்கவியின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.